12th standard Stanford ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சாப்டர் 12 செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சாப்டர் 1, 2, 3 அண்ட் இதோட ஃபஸ்ட்டு பார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பார்க்கலாம், போய் பாருங்கள். எக்ஸாம் பக்கத்தில் வர நீங்களும் கொஞ்சம் சின்சியராக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டே இருங்க, அதுவும் என் கூட சேர்ந்து. ஸோ வாங்க அப்போ அடுத்து 15th கொஷின் பார்த்துடலாம். ஸோ இதில் ஒன்றுமே இல்லைங்க. வாட் எஃபெக்ட்ஸ் கேன் ஃபர்டிலைசர் ரன் ஆஃப் ஹேவ் ஆன் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்? ஃபர்டிலைசர் வந்துட்டு தண்ணியில் கலந்தால் என்ன நடக்கும்? அது எப்படி தண்ணியில் கலக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி கலக்கும்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்துட்டு ஒரு நிலம், ஓகேங்களா? இதான் வந்துட்டு செடியாக வளர்ந்துருக்கா. ஸோ நீங்கள் ஃபர்டிலைசர் தெளிக்கிறீங்க, இதுதான் ஃபர்டிலைசர். ஸோ இது வந்துட்டு மண்ணில் ஊறிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மண் ஃபுல்லாகவே ஃபர்டிலைசர் ஊறி போயிடும். ஊறி எப்போவுமே இந்த மாதிரி நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு கிணறுலாம் இருக்கும். ஸோ இதுதான் கிணறு. ஸோ அந்த கிணத்துல கலந்துரும், புரிஞ்சா? அப்படியே மண்ணில் ஊறி பக்கத்தில் இருக்க கிணறோ பக்கத்தில் ஆறோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னா தான் அவங்க விவசாயம், அங்கே தண்ணி இருந்தால் தான் அங்கே விவசாயமே நடக்கும். ஸோ அந்த தண்ணியில் போய் இது கலந்துருது. ஸோ அதுதான் என்ன பண்ணுறாங்கன்ட்டு, அப்போ கலந்துட்டால் என்ன நடக்கிறது தான் இப்போ இந்த கொஸ்டினே கேட்குறாங்க. மெக்கில் பெனிஃபிஷியல் பாக்டீரியா அண்டு சாயில் ஆர்கானிசம். முதல்ல மண்ணில் இருக்கிற பாக்டீரியாவும் நமக்கு தேவையான ஆர்கானிசத்தையும் இது கொண்டுடும். அப்புறமா கேன் காஸ் யூட்ரோஃபிகேஷன் இன் வாட்டர் பாடிஸ். யூட்ரோஃபிகேஷன்னா வாட்டர் பொல்யூஷன், ஓகேங்களா? யூட்ரோஃபிகேஷன் இஸ் அ வாட்டர் பொல்யூஷன் மறந்துடாதீங்க. ஸோ யூட்ரோஃபிகேஷன் ஆஃப்டர் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் தேர் அஃபெக்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் தேர் ரீப்ரொடக்ஷன். மீன்கள் வளர்வதையும் அதனின் உற்பத்தினா அதனோட ரீப்ரொடக்ஷனும் காலி பண்ணிடும். அப்புறம் பெஸ்டிசைட் கண்டெய்னிங் வாட்டர் ஈவன் இன் ட்ரேஸ் குவான்டிட்டிஸ் இஸ் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். பெஸ்டிசைட் கண்டெய்னிங் வாட்டர்னால் தண்ணியில் இந்த பூச்சி மருந்து கலந்துருச்சுன்னா, ஒரு சின்ன துளி கலந்தால் கூட வந்துட்டு குடிக்கிறதுக்கு தகுதியற்ற தண்ணீர். இப்போது ஒரு குடம் பாலில் வந்துட்டு ஒரு துளை விஷத்தை கலந்து விட்டு இது நல்லா பால் தான் கொடுத்தா என்ன, அது ஃபுல்லாகவே விஷம் தானே. அதான் வந்துட்டு இதில் கணக்கு. நெக்ஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் ஏரோசோல்ஸ் அண்டு ரெசிடியூவல் ஆஃப் தியர் கெமிக்கல் காஸ் ஏர் பொல்யூஷன். பார்ட்டிகல்ஸ் ஏரோசோல்ஸு அதோட ரெசிடியூல்லாம் வந்துட்டு சேர்ந்து காற்றுலேயும் கலந்து அந்த வாசனை காற்றுலேருந்து வருது பார்த்தீங்களா. ஸோ அது காற்றையும் பொல்யூட் பண்ணி விட்டுரும். பெனிஃபிஷியல் இன்செக்ட் அண்ட் அனிமல்ஸ் ஆர் டைட். பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ்னால் அந்த புழு, அந்த மண்ணில் இருக்க நமக்கு தேவையான ஆர்கானிசம். அப்புறமா வந்துட்டு இந்த தவளை, இது வந்துட்டு அதில் இருக்க கொஞ்சம் பூச்சிகளை சாப்பிடுவோம். பூச்சி அந்த செடியை முக்கிற பூச்சியை கொஞ்சம் சாப்பிடும் அந்த தவளை, அதெல்லாம் வந்துட்டு சேர்த்துரும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு கேன் வி கண்ட்ரோல் யூட்ரோஃபிகேஷன். இந்த ஃபர்டிலைசர் போய் தண்ணியில் கலந்து வர பொல்யூஷன் தான் யூட்ரோஃபிகேஷன். அது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. வேஸ்ட் வாட்டர் லைக் சீவேஜ் ஷுட் பி டிஸ்சார்ஜ்ட் இன்டு ரிவர் ஆர் அதர் சிஸ்டம் ஒன்லி ஆஃப்டர் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போது ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு நம்ம நிலத்தில் யூஸ் பண்ணுறதில்ல, கம்பெனிஸ்லேயும் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஆற்றுலையும் குளத்துலையும் கலந்து வர்றது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட். நிறைய கம்பெனியில் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமே அதை ரிலீஸ் பண்ணுறதுன்ட்டு சொல்லிக்கிறாங்க. ஆல்கல் பூம்ஸ் ஷுட் பி ரிமூவ் ஃப்ரம் வாட்டர். ஆல்கல் பூம்ஸ்னால் நம்ம போன இதில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த செடி தான் ஆல்கல் பூம்ஸ் மாதிரி. ஸோ அதையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யூஸ் பாஸ்பேட் ஃப்ரீ டிட்டர்ஜென்ட்ஸ் டு ரெடியூஸ் யூட்ரோஃபிகேஷன். பாஸ்பேட் கம்மியாக இருக்கிற டிட்டர்ஜெண்ட்டாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். growth of algae in water can also be controlled by applying algicides such as CuSO4 தண்ணியில் கலந்தால் ஆல்கே வளராது. ஸோ இதை வச்சு ஆல்கேயோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிவெண்ட் flooding of water from agriculture soil containing fertilizer of water system. Avoid flooding of water from agriculture soil containing fertilizer. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இதுதான் வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு வச்சுக்கணும், ஓகே? ஸோ தண்ணி இதெல்லாம் செடின்னு வச்சுப்போம். ஸோ இந்த தண்ணி வந்துட்டு இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போகாமல், புரிஞ்சா? ஓவர்ஃப்ளோ ஆகாமல் பார்த்துக்குங்க. ஸோ மற்ற இடத்துல படாத வண்ணம் பார்த்துக்கொள்ளவும். அதுதான் டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் இண்டிவிஜுவல் டு ரெடியூஸ் என்விரான்மெண்ட் பொல்யூஷன். ஒரு இண்டிவிஜுவலாக எப்படி என்விரான்மெண்ட் பொல்யூஷனாக குறைக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணால் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் குறைஞ்சிரும் அப்படின்றதான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ catalytic converters in vehicles help to reduce polluting gas drastically. அதாவது
கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்துட்டு உங்கள் வெஹிக்கிளில் வந்துட்டு வச்சுக்கணும். அந்த கன்வெர்ட்டர் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஏர் பொல்யூஷனை குறைக்க ஹெல்ப் பண்ணும். அப்புறம் டீசல் எக்ஸாஸ்ட் ஃபில்டர் இன் ஆட்டோமொபைல்ஸ் கட்ஸ் பார்ட்டிகுலேட்ஸ். அதாவது இந்த டீசல் எக்ஸாஸ்டர் ஃபில்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்டிக்கல், தேவையில்லாத பார்ட்டிக்கல் வெளியேறது வந்துட்டு தவிர்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நம்ம இதுக்கு வரல. ரெகுலேட் ஆர் ரெஸ்ட்ரிக்ட் த யூஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட். அதாவது இந்த சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் இல்லை பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது தவிர்த்துக்கங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு planting trees in and around noise source is an effective solution for noise pollution, as plants are known to absorb noise and bring down sound level. அதாவது நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல செடி நடுங்க. சின்ன பசங்களை கூட முடியும். சுற்றி இருக்கிற இடத்துல செடி நடுங்க. செடி நட்டுறது மூலமாக இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கப்படும். இந்த நாய்ஸ் பொல்யூஷன் தவிர்க்கப்படும், ஏர் பொல்யூஷனும் தவிர்க்கப்படும். ஓகேங்களா? ஸோ செடி நடுங்க. ஹவு டஸ் ரீசைக்ளிங் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் பொல்யூஷன். அதாவது ரீசைக்கிள் பண்ணுறது மூலமாக எப்படி பொல்யூஷனை நம்ம தவிர்க்கலாம். ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் எழுதிக்கலாம், ரீசைக்கிள் பண்ணுறது மூலமாக நமக்கு வேஸ்ட் வந்துட்டு திருப்பி யூஸ் ஆகுது. ஸோ வந்துட்டு நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லை இப்போ கொடுக்குறது பாருங்க கீழே, waste water can be pre-treated by scientific method before discharging to municipal treatment source. ஸோ வந்துட்டு வாட்டர் சப்போஸ் வேஸ்டான பொருள் வாட்டராக இருந்தால் அதை வந்துட்டு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு பெருசு. நீங்கள் அப்கமிங் இன்ஜினியரிங்கில் நீங்கள் அதை பற்றி படிப்பீங்க. எந்த பிரான்ச் எடுத்தாலும் கெமிஸ்ட்ரியில் வரும் முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ அப்போ நீங்கள் பார்த்துனா போதும். ஸோ வந்துட்டு முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க ட்ரீட் பண்ணி தான் அனுப்புவாங்க. கெமிக்கல் வேஸ்ட்டாக இருந்தால் மட்டும், பர்டிகுலர் கெமிக்கலில் இருந்து எடுத்த வாட்டராக இருந்தால் மட்டும் இந்த லெதர் கம்பெனியில் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. அப்புறம் செட்டிங் அப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு அண்ட் எஃப்ளூயண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு. சில பிளான்ட்ஸ் வந்துட்டு செட்டப் பண்ணுறாங்க இதுக்காகவே. அதான் காஸ்ட் எஃபெக்டிவ் ஏர் பொல்யூஷன் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் லைக் இண்டோர் பிளான்ட்டு அண்ட் ஹை பர்ஃபார்மிங் பயோஃபில்டர்ஸ் கேன் இம்ப்ரூவ் இண்டோர் ஏர் குவாலிட்டி. காசே செலவு பண்ணாமல் ஃப்ரீயாக காற்றை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இண்டோர் பிளான்ட் வளங்க. ஸோ இல்லை நான் காசு நிறைய செலவு பண்ணோன்னா பயோஃபில்ட்ரு வைங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சாயில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆர் த கலெக்ஷன். அதாவது சாயில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கலெக்ஷன், டிரான்ஸ்போர்ட், ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் டுகெதர் வித் மானிட்டரிங் அண்ட் ரெகுலேட்டிங் ஆஃப் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். சாயில் வேஸ்ட்டு மட்டும் என்னென்னலாம் மேனேஜ் பண்ணணும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதனால கலெக்ட் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். இவ்வளோத்தையும் வந்துட்டு மானிட்டரிங்கும் பண்ணணும், ரெகுலேட்டும் பண்ணணும். ஸோ வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்ல வராங்க. இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு சாலிட் வேஸ்ட் கேன் பி charged and used as variable source. இது என்ன சொல்ல வராங்கன்னா, எப்படி இதெல்லாம் யார் கையில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி அதை வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணுறோன்றது கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படி ரீசைக்கிள் பண்ணுறாங்கன்றத பார்த்தோம். இதெல்லாம் நம்ம குறைக்கணுன்னா நம்ம எப்படி அதை ரீசைக்கிள் பண்ணுறோன்றது தான் நம்ம கையில் இருக்குது. ரீசைக்கிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்றதை பற்றி தான் நம்ம கையில் இருக்குன்றதை சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இன்னும் 2 கொஷின் தான். டிஸ்கஸ் ப்ரீஃப்லி த ஃபாலோயிங். கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரும் எக்கோசானியோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னால் ஒன்றும் இல்லை. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இன் வெஹிக்கல்ஸ் ஹெல்ப் இன் ரெடியூஸ் பொல்யூட்டிங் கேஸஸ் டிராஸ்டிக்கலின்னா கொஞ்சமாக டிராஸ்டிக்கலின்னா வேறு ஒன்றும் இல்லை. இது வந்துட்டு சாலிட்ன்ற பாருங்க, இது வந்துட்டு வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ரெடியூஸ் பொல்யூஷன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப இதாகுது. டீசல் எக்ஸாஸ்ட் ஃபில்டர் இன் ஆட்டோமொபைல் கட்ஸ் பார்ட்டிகுலேட்ஸ். ஸோ இதுவும் வந்துட்டு டீசல் எக்ஸாஸ்ட் ஃபில்டரில் ஆட்டோமொபைல்ஸ் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு குறைக்கிறாங்க போல்.
நெக்ஸ்ட் ஈகோசன் ஈக்கோலாஜிக்கல் சானிடேஷன் தான் ஈகோசன்றாங்க. இஸ் எ சஸ்டைனபிள் சிஸ்டம் ஃபார் ஹேண்டலிங் ஹியூமன் எக்ஸ்ட்ரா பை யூஸிங் ட்ரை காம்போசிங் டாய்லெட். இது வந்துட்டு ஈக்கோலாஜிக்கல் சானிடேஷன் இஸ் எ சஸ்டைனபிள் சிஸ்டம் ஃபார் இது வந்துட்டு ஒரு சஸ்டைனபிளான சிஸ்டம், எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான சிஸ்டம் ஃபார் ஹேண்டலிங் ஹியூமன் எக்ஸ்ட்ரா பை ட்ரையிங் இந்த காப்பான் படத்தில் இந்த டாய்லெட்டை காட்டியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ அது உங்களுக்கே தெரியும். அந்த இது வந்துட்டு ட்ரை பண்ணும். ஈகோசன் டாய்லெட்ஸ் நாட் ஓன்லி ரெடியூசிங் வாட்டர் வேஸ்ட் ஜென்ரேஷன் பட் ஆல்சோ ஜென்ரேட் த natural fertilizer from recycled human extra, which forms an excellent substitute for chemical fertilizer. சப்ஸ்டியூஷன் ஃபார் கெமிக்கல் ஃபர்டிலைசர். இந்த காப்பான் படத்தில் ஒரு தடவை பார்த்துருப்போம்னா 10 rupeesன்றாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அந்த ஹியூமன் எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு காய வச்சு ஒரு 6 மாதம் அப்படி விட்டிங்கன்னா அது காஞ்சி ஃபர்டிலைசர் ஆகிடும். அது எடுத்துகிட்டு போயிட்டு நேச்சுரல் ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபர்டிலைசர் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசருக்கு ஒரு பெஸ்ட்டான சப்ஸ்டியூஷன்ட்டு சொல்கிறாங்க இங்கே. ஸோ உங்களுக்கு காப்பான் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு உட்காந்து 2 மணி நேரம் பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி பார்க்காதீங்க, இது ஒன்றுத்துக்காக. ஸோ வந்துட்டு நீங்கள் கற்றுக்குங்க, இப்போதைக்கு நம்ம லீவில் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் recovery and recycling of nutrients from extra to create a variable supply for agriculture. இந்த மெத்தட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ரெக்கவரி ஆஃப் ரீசைக்கிள், அதாவது நம்ம நியூட்ரியன்ஸையும் ரெக்கவர் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி எடுக்கணும், ஹியூமன் வேஸ்ட்டையும் தவிர்க்கணும், டிஸ்போஸ் ஆகுது ரெண்டுத்தையும். அதுக்கு நம்ம ஹியூமன் வேஸ்ட்லேருந்து நியூட்ரியன்ஸை ரீசைக்கிள் பண்ணி எடுத்துடலாமேன்ற ஒரு கான்செப்டில் தான் இது வந்துட்டு உருவாயிருக்கு. வாட் ஆர் த சம் சொல்யூஷன் டு டாக்ஸிக் டம்பிங் இன் அவர் ஓஷன். ஸோ வந்துட்டு நிறைய பாய்சனஸான விஷயத்த கூட நம்ம சீக்கடியில் வந்துட்டு போட்டு போயிடுறாங்க. கடலில் கலந்துட்டா எனக்கும் தெரியாது, யாரை பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இல்லைனா நம்ம நார்மலாக வந்துட்டு சீல போடுற விஷயமே சில நேரத்தில் பாய்சனாக மாறுது. ஸோ அதுக்கு என்ன தீர்வு இருக்கா அப்படின்றது தான் கேள்வி. இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். கன்சர்வ் வாட்டர், யூஸ் லெஸ் வாட்டர், ஸோ எக்ஸஸ் ரன் ஆஃப் அண்ட் வேஸ்ட் வாட்டர் டில் நாட் ஃப்ளோ இன்டு ஓஷன். ஸோ நீங்கள் கரெக்டான அளவான வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸஸான வாட்டர் வந்துட்டு எக்ஸஸ் வாட்டர் ரன் ஆஃப் அண்ட் வேஸ்ட் வாட்டர் வில் நாட் ஃப்ளோ இன் ஓஷன் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ரெடியூஸ் பொல்யூட்டன்ஸ், சூஸ் நான் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அண்ட் டிஸ்போசல் ஃபார் ஹெர்பிசியன்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அண்டு கிளீனிங் ப்ராடக்ட் ப்ராப்பர்லி. நான் டாக்ஸிக்கான கெமிக்கல், நீங்கள் ஏதாச்சும் வேலை பார்க்குறீங்கன்னா அதுக்கு நான் டாக்ஸிக் கெமிக்கல், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் சரி, அது டாக்ஸிக்காக இல்லாமல் நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா ரெடியூஸ் வாட்டர் வேஸ்ட், கட் டவுன் ஆன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் வேஸ்ட் அண்ட் கண்ட்ரோல் லேண்ட் ஃபில்ஸ் ஸோ தட் டோன்ட் ஸ்பில் இன் டு த ஓஷன். அதாவது நிலத்தில் கொட்டுங்க, அது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ண சொன்னீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அது ஃபுல்லாக வந்துட்டு அதில் இருக்கிற தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நிலத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் கொட்ட சொல்கிறாங்களே தவிர ஓஷனில் அதை கொட்டாதீங்க அப்படின்றாங்க. ப்ராப்பர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ஈகோ ஃப்ரெண்ட்லி வேஸ்ட் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ப்ராப்பரான சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ஈகோ ஃப்ரெண்ட்லி வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஈகோ ஃப்ரெண்ட்லி வேஸ்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக கொண்டு வாங்க. சச்சஸ் ரீசைக்ளிங் ஸ்லட்ஜ் மாதிரி. என்ன சொல்ல வராங்கன்னா ப்ராப்பர் சீவேஜ் டிஸ்போஸ்மெண்ட் பண்ணுங்கள், ஈகோ ஃப்ரெண்ட்லியான வேஸ்ட்டை வெளியிடுற மாதிரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டை கொண்டு வாங்க அப்படின்றதான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. அதில் ஒரு ப்ராசஸ் தான் ரீசைக்ளிங் சீவேஜ் ஸ்லட்ஜ். அப்புறமா 5th பாயிண்ட், த சூப்பர் பக் வாஸ் யூஸ்ட் ஃபார் கிளீனிங் த ஆயில் ஸ்பில்ட் இன் ஓஷன். இப்போ ஏதாவது ஒரு கப்பல் போயிட்டுருக்கு, அதில் இருக்கிற எண்ணெய் கீழே வந்துச்சுன்னா இந்த சூப்பர் பக்ன்றது ஒரு பாக்டீரியா. இது வந்துட்டு வைக்கோலில் கலந்துருவாங்க. வைக்கோலில் கலந்து ஹெலிகாப்டர்லேருந்து கொட்டினாங்கன்னா இந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா அந்த ஆயிலை சாப்பிட்டு ஏப்ப விட்ரும். அவ்வளோதான், இந்த பாக்டீரியா இருக்கிற எல்லாமே தெரியாது, வைக்கோல் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஸோ கடலில் எண்ணெய் மூலமாக எந்த ஆர்கனைசமும் அஃபெக்ட் ஆகாது.
ஓகேங்களா? இதான் சூப்பர் பக். ஸோ அடிஷ்னல் கொஷினில் இதை பாருங்கள், எஃபெக்ட்ஸ் ஆஃப் அக்ரோசோமல் கெமிக்கல்ஸ் பார்த்துக்குங்க, ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் பார்த்துக்குங்க, எக்ஸ்பிளைன் த மெடிக்கல் வேஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வேஸ்ட்டு. அப்போ இது கேட்க வாய்ப்பு இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு. எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.